ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோயின் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மறக்க முடியாம இப்ப புதுசா ஒரு காலேஜ்ல வந்து சேருவா. ஆனா அதே காலேஜ்ல இவ கூடயே படிக்கிற ஒரு பையன் இவளுக்கு ரூட் விட ஆரம்பிப்பான். ஆனா அன்பார்ச்சுனேட்டா இவளோட எக்ஸுமே அதே காலேஜ்ல சீனியரா இருப்பான். சோ நம்ம ஹீரோயின் ஏற்கனவே மறக்க முடியாத அந்த எக்ஸை இப்ப சூஸ் பண்ணுவாளா, இல்லனா இப்ப புதுசா அவ கூட படிக்கிற அந்த புது பையனை லவ் பண்ணுவாளா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த டிராமாவோட ஃபுல் கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு ஹாஸ்டலை தான் காட்டுவாங்க. அந்த ஹாஸ்டலோட ஓனர் லேடியும் அவங்க பையனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சேனலை கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் யாருன்ட்டு. சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் புதுசா இந்த வருஷம் நம்ம எப்படியான்ட்டு நிறைய பேரை இந்த ஹாஸ்டல்ல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொரு ஆளா இந்த ஹாஸ்டலுக்கு வந்து சேர வருவாங்க. இதுல ஒருத்தி பேரு டிசி, இவ பெரிய பணக்காரி. இன்னொருத்தி பேரு வியூ, இவ ஒரு ஆக்ட்ரஸ். அடுத்த பொண்ணு பேரு மீமி, இவ ரொம்ப பயந்த பொண்ணு. ஆக்சுவலி இந்த மூணு பொண்ணுங்களுக்கும் தனித்தனியா லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கடைசியா நாலாவதா இந்த கதையோட ஹீரோயின் சண்டேவும் இந்த ஹாஸ்டலுக்கு வந்துருவா. இப்போ இந்த சண்டே இந்த ஹாஸ்டல்ல சேர்ந்தனையும் அவளோட அண்ணன் அவ திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு, இனிமேல் நீயா தான் உன்னை பாத்துக்கணும், உனக்கு தனியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் எதுனாலும் நான் இங்க பக்கத்துல இருக்க ஊர்ல தான் இருக்கேன், நீ எனக்கு கால் பண்ணு, நான் உடனே உன்கிட்ட வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் ரொம்ப பாசமா பேசுவான். இவளோட அண்ணன் அங்க இருந்து போன உடனேயும் நம்ம சண்டே அப்படி அவளோட லக்கேஜ் எடுத்துட்டு ஹாஸ்டலுக்குள்ள போலான்ட்டு 2 அடி தான் எடுத்து வைப்பா. அப்ப சல்லுன்ட்டு வேமா ஒரு ஸ்கூட்டி இவளை கிராஸ் பண்ணி போகும். நம்ம ஹீரோயின் அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பயந்துட்டு இப்ப அந்த பைக்ல இருக்க ஆளை தான் திட்டிக்கிட்டு இருப்பா. பார்த்து போக மாட்டேன், இங்க ஆள் இருக்குது கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த பைக்ல இருந்தவன் இப்ப நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்பி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாப்பான். இதனாலேயே நம்ம ஹீரோயின் பயந்துட்டு வேமா மாடிக்க அவளோட ரூமுக்கே வந்துருவா. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும் போல. சோ நைட் அப்படியே இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் உட்காந்து அந்த டைரியில எழுதுவாளா. அப்ப அவ மெயினா எழுதுறது, இது புது இடமா இருக்கு, இதுல தனியா ஹாஸ்டல்ல வேற இருக்கேன், இதுல நான் புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சு எப்படிதான் 4 வருஷம் ஓட்ட போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த டைரி எழுதுவா. அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் காலேஜ் போறப்பதான் காட்டுவாங்க. போற வழியில அப்படியே அவங்க அண்ணனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே போவா, நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், இப்ப நான் காலேஜ் போறேன், நீயும் பார்த்து வேலைக்கு கிளம்பு அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டே வெளியே வரப்ப நேத்து மாதிரி இன்னைக்கு ஒரு வண்டி செம ஸ்பீடா கிராஸ் ஆகும். இப்பவும் நம்ம ஹீரோயின் அப்படி திட்டலான்ட்டு பாப்பா. ஆனா அப்பதான் அந்த பைக்ல பின்னாடி உட்காந்துருக்கவங்க போட்டிருக்க ஹெல்மெட்டை அவ நோட் பண்ணுவா. அதுல சண்டேன்னு எழுதி ஒரு மான் ஒண்ணு வரைஞ்சிருப்பாங்க. இத பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் சீன்ஸ் அவ மைண்டுக்கு வந்துட்டு போகும். யாரோ இவளுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஹெல்மெட்டை கிஃப்ட் பண்ண மாதிரி இவ மைண்டுக்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் காலேஜுக்கு போயிருவாளா. இவங்க ஊர்லலாம் இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிற பசங்க இவங்க கூட படிக்கிற பசங்களோட ஒரு 50 பேரை ஒரு ஷீட்ல எழுதணும் போல. இது வந்து எல்லா காலேஜ்லயும் நடக்கிற ஒரு ரெகுலர் ப்ரொசீஜர் போல. இப்போ இந்த ப்ரொசீஜர்னால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷனா நிப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு இவள மாதிரியே ஒரு 2 ஜூனியர்ஸ் வருவாங்க. இப்ப அவங்க வந்து வாலண்டியரா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிக்குவாங்களா. இவங்க 3 பேரும் சரி நம்ம எப்படியான்ட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள 50 நேம்ஸ் இதுல எழுதி ஆகணும், அப்பதான் இந்த சீனியர்ஸ் கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும், வாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போய் யாருக்கிட்டயான்ட்டு இப்ப சிக்னேச்சர் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்க. இதுல இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் கிட்ட போய் கேட்க போவாளா. அந்த பையன் இந்த சிக்கன் பீஸை சாப்பிடு, அப்பனா நான் உனக்கு நேம் எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஐயோ இது என்ன இவ்வளவு அன்ஹைஜீனா இருக்கு, இதெல்லாம் நம்ம சாப்பிடவே மாட்டோமே அப்படின்ட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு சாரி சீனியர் எனக்கு உங்க சைனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவா. அடுத்து இன்னொரு பொண்ணு கிட்ட போய் கேட்டா அந்த பொண்ணு பிளாக் பிங்க் பாட்டுக்கு நீ ஆடு, அப்பதான் நான் உனக்கு சைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நம்ம ஹீரோனுக்கு இதுவும் கஷ்டமா இருக்கும். என்னது இத்தனை பேர் முன்னாடி ஆடுறதா, ஐயோ அப்பனா எனக்கு உங்க சைனும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்படியே தயங்கி ஒரு சைன் கூட நம்ம ஹீரோயின் வாங்கியிருக்கவே மாட்டா. சோ இதுலயே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹைஜீனான ஆளு. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டா. அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம்னா சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷனா இருக்க கூடாதுன்ட்டு அவ ரொம்ப கான்சியஸா இருக்கா. இப்படி இவ எல்லாத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு 4 பசங்க இவளை நோட் பண்ணிட்டு, ஏ ஜூனியர் உனக்கு என்ன எங்க சைன் வேணுமா, அப்பனா நாங்க சொல்றதை மட்டும் நீ செய்ய, நான் உனக்கு நிறைய சைன் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவன் கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவன் கொஞ்சம் காசு கொடுத்து வேமா நீ போய் நான் சொல்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட நோட்டை வேற பிடிங்கி வச்சுக்குவான்.
சோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம அந்த சீனியருக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போவாளா. இப்போ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு கடுப்பா வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பா. அன்னாரன் பார்த்து அந்த பேக் கிழிஞ்சு எல்லா ஸ்நாக்ஸும் கீழே விழுந்துரும். நம்ம ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆயிரும். அப்படியே அந்த சீனியர்ஸை வஞ்சிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்நாக்ஸா திரும்பி எடுத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளுக்கு திடீர்னு அவ ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப நடந்த சில சீன்ஸ் ஞாபகம் வரும். ஒரு நாள் இப்படிதான் அவ பேக்ல நிறைய புக்ஸ் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவாளா. அப்பன்னு பார்த்து அந்த பேக் கிழிஞ்சு எல்லா புக்ஸும் கீழே விழுந்துரும். சோ உடனே நம்ம ஹீரோயின் அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு அந்த கிழிஞ்ச பேக அப்படியே டஸ்ட்பின்ல போட்டு போயிருவாளா. இதை வந்து தூரமா நின்னு ஒரு பையன் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் பேரு டான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டான் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நீ உன்னோட பேக விட்டுட்டு போயிட்ட இந்தா அப்படிங்கிற மாதிரி அவ டஸ்ட்பின்ல போட்ட பேக அழகா எடுத்து அந்த கிழிஞ்சிருந்த இடம் எல்லாத்தையும் தச்சு இப்ப திரும்பி வந்து இவ கிட்ட கொடுப்பான். சோ இதுலயே தெரியுது இந்த பையனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் இவன் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்காக இவ்வளவு எஃபர்ட் போட்டு செஞ்சது லைட்டா பிடிக்கும். அதனால கியூட்டா ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப இது எல்லாத்தையுமே பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் அப்படி நினைச்சு பார்த்துட்டு இப்ப கீழே கிடந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாளா. இப்ப அதே மாதிரி ஒரு பையன் பக்கத்துல வந்து உட்காந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுவான். யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி பார்த்தா இங்க புதுசா ஒரு பையன் வந்திருப்பான். இவன் பேரு மயில். தாய் டிராமாஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இந்த ஆக்டர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஆக்டரோட பேரை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இவனுமே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் போல. இப்ப இவன் நம்ம ஹீரோனுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இந்த சீனியர்ஸோட தொல்லை தாங்கலையில இதை செய்ய அதை செய் அதை வாங்கிட்டு வா அப்பதான் உனக்கு இன்னும் நேம கொடுப்பேன் அப்படி இப்படின்ட்டு இது என்ன ப்ரொசீஜரோ அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோனுக்கும் ஆக்சுவலி இந்த ப்ரொசீஜர் பிடிக்காது. அதனால இப்ப எல்லா ஸ்நாக்ஸையும் அப்படி கையில எடுத்துக்கிட்டு இந்த மயில் கூடயே அந்த சீனியர் பாய்ஸை தேடி போவா. அந்த சீனியர் பசங்களும் இவன் நோட் புக்ல பல பேரை எழுதி இப்ப இவகிட்ட கொடுத்துருவாங்களா. அப்ப அதுல இருந்து ஒரு சீனியர் கேட்பான், என்ன நாங்க உன்னை ரொம்ப கலாய்க்கிறோன்ட்டு கூட உன் பாய் ஃப்ரெண்ட வேற கூட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுவாளா. அதுக்கு அங்க இருந்த ஒரு சீனியர் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்பனா நான் உனக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இது வந்து நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவ ஃபேஸே ஒரு மாதிரி சோகமா மாறிடுமா. இதை நோட் பண்ண அந்த மயில் இப்ப அப்படியே சாரி சீனியர்ஸ் அவ ரொம்ப வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன் நான் அவ பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிருவான். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் வந்த கெடுத்து ஐயோ சாரிப்பா அங்க சீனியர்ஸ் அப்படி கலாய்ச்சனாலதான் நான் டக்குன்ட்டு உன் கையை பிடிச்சு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொன்னேன் நீ தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் ஓகே ஓகே இதெல்லாம் நீங்க எனக்காக தானே பண்ணீங்க நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்லிடுவா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து ஹே சண்டே நீ என்ன அவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க அதுவும் அவன் கையெல்லாம் வேற பிடிச்சிருந்தா உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்ட கெடுத்து நீங்க ரெண்டு முத காமா இருங்க ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆறீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரணமான பையன் என்கிட்ட நின்று பேசுறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னது மயில் சாதாரணமான ஆளா உனக்கு விஷயமே தெரியாதா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு வந்திருந்தாலும் எல்லாரும் இவன் கூட தான் எப்படின்னு ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி அவ்வளோ ஈகரா இருக்காங்க. ஏன்னா இவன் அவ்வளோ பாப்புலரான யூடியூப் சிங்கர் நீ அவன் சேனலை பாரு அவனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப அந்த மயிலோட யூடியூப் சேனல் எடுத்து காட்டுவாங்க. சோ அதுக்கு அடுத்துதான் இந்த மயில் எவ்வளவு ஃபேமஸான ஆளுங்கிறத நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி நைட்டு தான் காட்டுவாங்களா. இந்த ஃபர்ஸ்ட் டேவோட எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிட்டு எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்த கடுத்து அவ ஒன்னு நோட் பண்ணுவா. இந்த சீனியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நேம் டேக் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட நேம் டேக் இவ்வளவு நேரம் வரைக்கும் கழுத்துல தான் போட்டிருப்பா. ஆனா இப்ப திடீர்னு செக் பண்ணி பார்த்தா அவ கழுத்துலயும் இருக்காது பேக்லயும் இருக்காதா. உடனே திரும்பி அவளோட கிளாஸ் ரூமுக்கு போய் எங்கேயான்னு மிஸ் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப ரொம்ப லேட்டா வேற ஆயிருமா. சோ காலேஜும் க்ளோஸ் பண்ணிருவாங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அங்க இருந்து வந்துருவா. இப்ப திரும்பி அவளோட ரூமுக்கு போற வழி எல்லாமே அவங்க அண்ணனுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவா. டே அண்ணா நான் என்னோட நேம் டேக தொலைச்சிட்டேன்டா இது மட்டும் நாளைக்கு அந்த சீனியர்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு ஏதான்ட்டு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நான் வேணா திரும்பி காலேஜ்ல போய் தேடவா அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருப்பா. ஆனால் அவங்க அண்ணன் இங்க பாரு இந்நேரத்துல நீ வெளியே சுத்துறதே ரிஸ்க் நீ உன் சீனியர்ஸ் திட்டுவாங்கன்னு சொல்லி பயப்படுற இந்நேரம் நீ வெளியே சுத்தினா வேற ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நீ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போ மித்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு நோட் பண்ணுவா இவன் நடந்து வந்துகிட்டு இருக்க பாதையே ரொம்ப இருட்டா இருக்கும் இதுல பின்னாடி வேற ஒருத்தன் பைக்லயே வர மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே பயந்து போய் கண்ணை மூடுவாளா. ஆனா அந்த பைக்காரன் இவளை அப்படியே கேஷுவலா கிராஸ் பண்ணிட்டு போயிருவான். நம்ம ஹீரோனுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இப்படி ஒரு சீன் நடந்தனையும் நம்ம ஹீரோனுக்கு வழக்கம் போலதான் இவ ஸ்கூல் படிக்கிறப்ப நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். இதே மாதிரிதான் ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு இவள் லேட் நைட் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பாளா. அப்ப யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும். சோ
நம்ம ஹீரோயினும் வேகமா ஓடுவாளா, அந்நேரம் தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. அப்பன்னு பார்த்து இவ பக்கத்துல யாரோ க்ளோஸா வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அவ பேக் எடுத்து அந்த பர்சனோட மண்டையில ஒரு போடு போடுவா. ஆனா வந்தது வேற யாருமே இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பையன் டேனு. அவன் தான் இவன் நைட்டு தனியா போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே நடந்து வந்திருப்பான். இதத்தான் நம்ம ஹீரோயின் யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் மண்டையில ஒரு போடு போட்டிருப்பா. இப்ப பாவம் அந்த டேனோட தலையில இருந்து வேற லைட்டா ரத்தம் வருமா. சோ நம்ம ஹீரோயினும் உடனே அவளோட கர்ச்சீஃபை கொடுத்து அந்த ரத்தத்தெல்லாம் துடைக்க சொல்லுவா. அதுக்கடுத்து இந்த டேனே நம்ம ஹீரோயினோட வீட்டுல போய் இறக்கி விடுவானா. அவன் இறக்கி விட்ட அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின், சரி தேங்க்ஸ், நீ இங்க இருந்து கிளம்பு, எங்க வீட்டுல யாரான்னு பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துருவானா. அவன் அப்படியே அந்த டேனை பார்த்துட்டு, யாருடா நீ, இந்நேரம் ஏன் தங்கச்சி கூட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா மிரட்டுவான். ஆனா அந்த டேன் பயப்படவே மாட்டான். நான் நைட் உங்க தங்கச்சி தனியா வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை பத்திரமா வீட்டுக்கு வந்து விட்டுருக்கேன். சோ நான் எப்படி நீங்க என்ன மிரட்டக்கூடாது, எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலா அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் போன கிடத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க அண்ணனை தான் திட்டிக்கிட்டு இருப்பா. டே, அவனே எனக்கு ஹெல்ப் தான் பண்ணா, நீ என்னடா இப்படி ஓவரா அவனை மிரட்டிக்கிட்டு இருக்க, சரி வா எதனால உள்ள போய் பேசலாம், நான் மட்டும் இப்படி ஒரு பையனோட வந்தேன்னு அம்மாக்கு தெரிஞ்சிச்சு அவள்தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அவங்க அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது, ஆனா அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. இப்ப அப்படியே அடுத்து பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போலதான் இதெல்லாம் அப்படியே நினைச்சுக்கிட்டு திரும்பி அப்படியே அவளோட ஹாஸ்டலுக்கே நடக்க ஆரம்பிச்சிருவா. அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வருவாளா. அப்ப அந்த இடத்துல ஒரு பையன் பைக்கோட வந்து நிப்பான். என்னன்னா நம்ம ஊர்ல மாதிரி அவங்க ஊர்லயும் இந்த ராபிடோ சர்வீஸ் மாதிரி சில சர்வீஸ் இருக்கும் போல. சோ இங்க இருந்து இவங்க காலேஜுக்கு போறதுக்கு இந்த பைக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஆனா நம்ம ஹீரோயினா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி தானே, அதனால அவ அப்படியே இல்ல எனக்கு பைக் சர்வீஸ் எல்லாம் வேண்டாம், நான் நடந்தே காலேஜுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அந்த பையன் விடாம, நீ இப்ப லேட்டா போனேன்னா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உன்னால உன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த சீனியர்ஸ் கிட்ட தேவலாம் வாங்கி கட்டிக்கணும், செகண்ட் டே ஆஃப் காலேஜ்லயும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருப்பா. அந்நேரம் அந்த பைக் ஓட்டிட்டு வந்த பையன், வா டைம் இல்ல வண்டியில ஏறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட்டை கொடுப்பான். அது வேற எந்த ஹெல்மெட்டும் இல்ல, நேத்து நம்ம ஹீரோயின் ஒரு ஒயிட் கலர்ல சண்டேன்னு எழுதி ஒரு மான் பிக்சர் போட்டிருந்த ஹெல்மெட் பாத்திருப்பால, அந்த ஹெல்மெட். இப்ப திரும்பியும் இந்த ஹெல்மெட்டை பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வந்துட்டு போகும். அதாவது அந்த டேன் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஹெல்மெட்டை கிஃப்ட் பண்ண மாதிரி இவ மைண்டுக்கு வந்துட்டு போகும். இப்ப உடனே நம்ம ஹீரோயின், இந்த ஹெல்மெட் எப்படி உன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை பார்த்து கேட்பாளா. ஆனா அதுக்கு அந்த பையன், பாருங்க மேடம் லேட் ஆச்சு, நீங்க வரலன்னா சொல்லுங்க, நான் வேற சவாரி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேறப்பா பேசுவான். சோ நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அதே வண்டியில இப்ப காலேஜுக்கு வந்துருவாளா. இப்ப காலேஜுக்கு வந்து இறங்கின உடனே நம்ம ஹீரோயின் அந்த பையன் கிட்ட, இந்த ஹெல்மெட் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, உனக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்பாளா. ஆனா அது எதுக்குமே அந்த பையன் பதில் சொல்லாம, மேடம் எனக்கு லேட் ஆச்சு, என் காசை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லுவானா. இப்ப உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வந்துரும், நீ டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த பையனும், மேடம் நீங்க காசு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப போவானா. டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பையனோட ஹெல்மெட்டை கழட்டிடுவா. பார்த்தா இவ சந்தேகப்பட்ட மாதிரியே அது அந்த டேன் தான். இவனை பார்த்தனே நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி போய் நிப்பாளா. அன்னாருன்னு பார்த்து கரெக்டா இவ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு, சண்டே இங்க என்ன பண்ற, லேட் ஆச்சுன்னா அந்த சீனியர்ஸ் கத்துவாங்க, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை எடுத்துட்டு போயிருவாங்க. இப்போ அங்க போய் அசம்பிள் ஆனோனையும் நம்ம ஹீரோயின் கழுத்துல மட்டும் அந்த நேம் டேக் இருக்காதா. உடனே அங்க இருக்க சீனியர்ஸ்லாம் நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு தைரியம்னா நீ மட்டும் நேம் டேக் போடாம வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும், ஐயோ நான் வீம்புக்கு நேரம் போடாம வரல, நேத்து நைட் நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா இது எதையுமே அந்த சீனியர்ஸ் காதலே வாங்கிக்காம நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த மயில் டக்குன்னு அங்க இருந்து எந்திரிச்சு, அவளோட நேம் டேக் என் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட நேம் டேக் அவன் கிட்ட தான் இருக்கும். இப்ப இதை பார்த்து அந்த சீனியர்ஸ் நம்ம ஹீரோயினை தான் திட்டுவாங்க, உன்னால ஒரு நேம் டேக் கூட பத்திரமா வச்சுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த மயில், இல்ல அவன் மேல இந்த தப்பு இல்ல, நான் தான் வீம்புக்குனே அவளோட நேம் டேக் எடுத்து வச்சுக்கிட்டேன், சோ தப்பெல்லாம் ஏன் மேலதான், ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நீங்க எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. அதுக்கு அந்த சீனரி இப்ப அப்படியே, வா வந்து 2 நாள்லயே இங்க லவ் சீன்லாம் ஓடுது போலயே, இப்ப பனிஷ்மெண்ட் உங்க 2 பேருக்குமே தான், ஆனா அதை நாங்க கொடுக்க போறது இல்ல, நீங்களே ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களா. இப்போ அதுக்கடுத்து அந்த மயிலும் நம்ம ஹீரோயினும் தனியா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிருச்சு, என்னால பாரு உனக்கு இப்ப பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாளா. அந்த மயில் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கவே மாட்டா, சரி ஃப்ரீயா விடு
அவங்க தான் பனிஷ்மெண்ட்டை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு நல்லா பாட வரும் ஆட வரும், ஸோ அதையே நம்ம ஒரு பனிஷ்மெண்ட்டை எடுத்து அங்க போய் நம்ம சும்மா ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் லைட்டா தயங்குவா. ஏன்னா இவ தான் ரொம்ப ஷையான பர்சன் ஆச்சே. இவளுக்கு இந்த மாதிரி சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷனா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் வேற வழியே இல்லாம அங்க போய் எல்லா சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் முன்னாடி அப்படியே லைட்டா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துருவா. அடுத்து இப்ப அந்த பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்ச கடுத்து நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அந்த நேம் டேக திரும்பி பார்த்தா அதுல அந்த மயில் அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் எழுதி உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணு, நம்ம 2 பேரும் இன்னும் நிறைய பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருப்பான். இதை பார்த்தனே அந்த கூட அந்த 2 பொண்ணுங்களும் வாவ் மயில் அவனோட ஐடி டீடைல்ஸ் எழுதி உன்கிட்ட கொடுத்துருக்கான், இதெல்லாம் பாக்குறப்ப அவனுக்கு உன் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கூட இருந்த ஒரு பொண்ணு சொல்லுவா, ஏ வெயிட் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மயில் சிங்கிளா? நான் இத்தனை நாள் வரைக்கும் மயிலுக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா அவன் செம பாப்புலரான ஆளு, அவனுக்கு இப்ப வரைக்குமா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு இப்படி சொல்லுவா. ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பத்தி பேசினாலும் நம்ம ஹீரோயின் வழக்கம் போலதான் அப்படியே பாஸ்ட பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இப்ப அதே மாதிரிதான் இந்த டானும் இவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசி பழகுறோம்ல, எனக்கு உன்னோட இன்ஸ்டா ஐடியை கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னது நம்ம நல்லா பேசி பழகணுமா, நான் ஜஸ்ட் உன்னை 4-5 தடவை தான் பாத்திருக்கேன், இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி என்னோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் பத்திலாம் உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ லைட்டா பிஹேவ் பண்ணிக்குவா. சோ இப்ப இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் அப்படியே யோசித்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாளா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்ப நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தன் டான் ஒருத்தன் மயில். இதுல நம்ம ஹீரோயின் யாரை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் யார் கூட சேர போறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.